இந்த ஊதா கலர்ல என்னதான் மாயம் இருக்கோ தெரியல. அதான் பிஷப் தாத்தா அன்னைக்கு எல்லா விளக்கத்தையும் சொன்னார்ல, ஊதா கலர் ஒரு எமோஷன் கலந்த ஒரு கலர், அதனாலதான். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நம்ம பிஷப் தாத்தாத்தையே கேட்கலாம். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. இந்த கோயில்ல சுரூபத்தை எல்லாம் இந்த ஊதா துணி போட்டு மூடி வைக்கிறாங்களே, அது ஏன்? இது கூட உனக்கு தெரியாதா? மக்கள் பூச நேரத்துல போய் சுருபத்துக்கிட்ட வேண்டக்கூடாது, அதனாலதான். இப்போ மக்கள் சுலபத்துக்கிட்ட போய் வேண்டக்கூடாதுன்னு சொல்லி அதை மூடி வைக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்ற. இந்த பழக்கம் திருச்சபையில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ தவக்காலம் நாம் யார் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால் எல்லா ஆடம்பரங்களையும் விட்டு, எல்லா கொண்டாட்டங்களையும் விட்டு, இயேசுவை மட்டுமே இந்த தவக்காலத்தில் நம்ம அதிகமாக பார்க்கணும். முக்கியமாக அவருடைய பாடுகள் நம்ம சிந்திக்கணும். அப்போ சுரூபங்கள் முன்னால் வழக்கமாக நம்ம ஜனங்க என்ன செய்வாங்க? மெழுகு வைப்பாங்க, மாலை போடுவாங்க, அந்த சுரூபத்து முன்னால் நின்று வேண்டி சில ஆடம்பரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய கவனம் ஆண்டவர் இயேசு, அவர் பாடுகள் அப்படின்னு. அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம மட்டும் இல்லை, புனிதர்கள் கூட இந்த தவக்காலத்தில் அந்த இயேசுடைய பாடுகளுக்காக நம்மளோட சேர்ந்து தயார் பண்ணுறாங்க. அதனால்தான் அவங்களெல்லாம் துணி போட்டு மூடுறது, அவங்கள பார்க்கக்கூடாதுன்றதுக்காக இல்லை, அவங்களும் நம்மோடு சேர்ந்து இந்த தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே பார்த்தீங்கன்னா, சிலுவை கடைசி வாரத்தில் ஒயிட் கலர் துணி போட்டு அந்த சிலுவையை மூடுவாங்க. ஏன் ஒயிட் கலரு? வெள்ளை எப்போதுமே வெற்றியை குறிக்கும். ஆண்டவர் இயேசு உயிர்க்க போகிறார் அப்படின்ற போது நம்ம வெள்ளை கலர் தான் பார்க்கணும். அதனால் ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த பாடுபட்ட சுரூபம் இருக்கு இல்லையா, அப்போ இடத்துல அது வெள்ளை கலரை போட்டு மூடுவாங்க. அதுக்கு அர்த்தமும் இதுதான், அவர் வெற்றி அடைகிறார், உயிர் தேட போகிறார் அப்படின்றத காட்டுறதுக்கு. அதனால் நம்முடைய கோயிலில் நம்ம நுழைஞ்ச உடனே பார்க்குற எல்லாமே வழிபாட்டில் நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அங்கே இருக்கிற சுரூபம், கலரு, அங்கே நடைபெறுகின்ற காரியங்கள் எல்லாமே. எனவே பொருள் உணர்ந்து திருப்பலியில் மற்ற ஜபங்களில் கலந்துக்கணும். செய்வோமா? செய்வோம் தாத்தா.